தூக்கிட்டு தற்கொலை பண்ணால் அது வலிக்கும், எங்கேயாவது குதிச்சு செத்தா வலிக்கும். அதனால தான் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்துட்டு என் லைஃப்பை முடிச்சுக்கணும் தான் தூக்க மாத்திரை கான்செப்ட் போனேன், மயக்க மருந்து கான்செப்ட் போனேன். அந்த மாதிரிலாம் போகிறது அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க சொல்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, 19-17 வயசு பசங்க, அவங்க வந்து இந்த தற்கொலை முயற்சிக்கு ஒத்துக்கலனும் அதற்காக அவங்க நிறைய கிளைண்ட்ஸை பர்சனலாக பார்க்குறோம். இன்றைக்கி அது நான் பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா சில பேர் அப்படி வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்பிச்சு கத்துறது, அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, அந்த விஷயம் நிறைய இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது இல்லை. அதனால நம்ம இப்போ ரீசெண்டாக போன மாதம் கூட ஒரு சூசைட் பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல. ஒருத்தவங்க அந்த ஒரு செகண்டில் எடுக்கிற ஒரு முடிவு தான் தற்கொலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை இதுலேயும் அந்த மாதிரி தான் நடந்துதா அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் அந்த சஸ்பெக்ட் ஒரு விஷயம், இது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸில் மட்டும்தான் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் வந்திருக்கிறது முதற்கட்ட தகவல் மட்டும்தான். ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை எப்படி இனிமேல் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா செத்துட்டா யாருக்கு லாஸ்? நாளைக்கு யாருக்குமே லாஸ் கிடையாது, அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தான் லாஸ். இதில் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு 1-2 பேர் ஏதாவது பொழைச்சிருந்தா இதே அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஸ்காராக இருந்திருக்காது, ஒரு வடுவாக இருந்திருக்காது அவங்களுக்கு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சென்னை அண்ணா நகரில் மருத்துவர் பாலமுருகன் மற்றும் அவருடைய குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பம் வந்து தூக்கில் வந்து தொங்கியிருக்காங்க. இதனுடைய காரணம் என்ன? ஒரு டாக்டரே வந்து இது மாதிரியான ஒரு விபரீத முடிவை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தன் மொத்த குடும்பமும் இது மாதிரியான முடிவை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை எடுத்திருக்காங்க? இது நேற்று இரவு நடந்த சம்பவம். பல விதமான ஒரு ஆங்கிள் இருக்குது இந்த கேசஸில் பார்க்கும்போது. சொல்கிற மாதிரி பாலமுருகன் அவருக்கு 52 வயசு, அவர் டாக்டர். அவங்க ஒய்ஃப் சுமதி 47 வயசு, அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட். ஆக்சுவலி அவங்க 2 பசங்க வந்துட்டு, பசங்க அதனால நமக்கு பேர் வேணும், 19 வயசு, 2 பேருமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம், பசங்க 19-17 வயசு பசங்க. இங்கே 4 பேருமே தூக்கிட்ட நிலையில் தான் வந்துட்டு காலையில் வீட்டில் இருந்து அவங்கள கொண்டுட்டு போனாங்க ஆக்சுவலி ஃபார் போஸ்ட்மார்ட்டம் அந்த விஷயத்துக்காக. அது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்குது, திருமங்கலத்தில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா போலீஸ். அப்படி பண்ணும்போது அவங்க வந்து சைபர் செல்லு, தென் லைக் ஃபாரன்சிக்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவங்க ஒரு 5 ஃபோனை கைப்பற்றியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு தடயங்கள் எடுப்பாங்க இல்லையா, சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், அதெல்லாம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. 1. 2வது, போலீஸ் விசாரணையில் ப்ரிலிமினரியாக என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஓகே, அந்த கடனை சமாளிக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலின் காரணமாக தான் இந்த தூக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. இங்கே எல்லாருமே கேட்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாக்டர் அட்வொகேட்டு என்னங்க இங்கே வந்துட்டு எப்படி அவங்களால தற்கொலை பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது, இங்கே அகெயின் இங்கே வந்து நம்ம எவ்வளோ படித்தோம் என்னன்றதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. அந்த தற்கொலை அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சூசைட் கமிட் பண்ணவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வலிக்காமல் சாகணும்னு நான் முயற்சி பண்ணேன், அதனால தான் நான் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணால் அது வலிக்கும், எங்கேயாவது குதிச்சு செத்தா வலிக்கும், அதனால தான் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்துட்டு என் லைஃப்பை முடிச்சுக்கணும் தான் தூக்க மாத்திரை கான்செப்ட் போனேன், மயக்க மருந்து கான்செப்ட் போனேன். அந்த மாதிரிலாம் போகிறது அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்க சொல்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. 1. இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அது இன்னும் எனக்கு அது புரியல, எப்படி அது கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் இங்கே ஆகுதுன்னு எனக்குமே. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி 4 பேரும் அவங்க தூக்கிட்ட நிலையில் தான் விஷயங்கள், அவங்கள வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்து அவங்க உடல் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு போலீஸ் காவல்துறையினால். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு சர்ச்சையும் என்ன இப்போ வந்து தகவலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, 19-17 வயசு பசங்க, அவங்க வந்து இந்த தற்கொலை முயற்சிக்கு ஒத்துக்கலனும் அதற்காக அவங்களுக்கு மயக்க மருந்து செலுத்தி, ஓகே, அவங்க மயக்கமானதுக்கு அப்புறம் அவங்கள வந்து தூக்கு மாட்டி விட்டதாகவும் அப்பாவே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் இதில் இப்போ வந்திருக்கு அஸ் அ ரீசெண்ட் அப்டேட். இது எப்படிங்கிறது தான் எனக்கு. ஏன்னா ஒரு வேலை அப்படி இருந்திருந்தா அந்த இடத்துல ஏதாவது ஊசிகள் இருந்ததா, இல்லை தூக்க மாத்திரை இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொன்று அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீங் அ டாக்டர் அவர் வீட்டில் மேபி அவர் ஸ்டோர் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு சிரஞ்சியோ இல்லை ஒரு அனஸ்தீஷியா, ஒரு மயக்க மருந்து ஏதோ ஒன்று அவர் ஸ்டோர் பண்ணி கூட வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா காமன் பர்சன் வீட்டில் இருந்தால் அது ஒரு நம்ம சஸ்பெக்ட் ஃபேக்டராக இன்க்ளூட் பண்ணலாம். பட் அவர் ஒரு டாக்டர் இந்த இடத்துல இல்லையா, அப்படி இருக்கும் போது இது எப்படி ஒரு இதுவாக கொண்டு வராங்கன்றதுல ஒரு வேளை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைங்க ஆல்ரெடி அவங்க உடம்புல விஷம் இருந்துச்சு, இந்த இடத்துல அவங்க உடம்புல ஆல்ரெடி மயக்க மருந்து இருந்தது, அனஸ்தீஷியா அவ்வளோ ஈஸியாக பிளட்ல வந்துட்டு ஈஸியாக டைலூட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் நமக்கு வெளியே வந்ததான்னு கேட்டால் இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்க, இது அச தகவலாக எப்படி பரவுதுன்றதும் இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஒன்று சரி, ஓகே, அடுத்தது என்ன ஒரு 5 கோடி ரூபா கடன் என்ன விஷயம் அப்படின்னா, இவரும் பிரைவேட்டா கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களும் அட்வொகேட், ஐ மீன் சொசைட்டி ப்ரொஃபஷனலி வெல் செட்டில்டு ஆக்சுவலி அவங்க. அந்த 5 கோடி எதுக்காக, அது ஸ்டில் நமக்கு அதுக்கான
விஷயமும் வெளில வரல. இப்போ வந்து அப்டேட் வரைக்கும் அது பேங்கிங்கா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து வாங்கினாங்களா ஒரு பிசினஸ் லாஸ் தான் ஒரு மூல காரணம். பிசினஸ் லாஸ். அது என்ன லாஸ் அப்படின்னா கோல்டன் ஸ்கேன்ஸ்னு அவர் ஒரு ஸ்கேன்ஸ் கொண்டு வராரு. ஓகே, ஸ்கேன்ஸ் அப்படி முதல்ல ஒன்று, இப்போ அதுக்கு அடுத்து 3 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுதான் ஒட்டு மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, நமக்கே தெரியும் ஒரு ஸ்கேன் சென்டர்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று இருக்க மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட் டிமாண்டை வந்துட்டு நம்ம ரொம்ப ஈக்குவலாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளும் அது ஹை எக்யூப்டு உள்ள வந்து எக்யூப்மெண்ட்ஸாக தான் நம்மளுமே உள்ளே போட முடியும் இல்லையா. ஸோ அது ஒருவேளை இவர் இந்த இடத்துல தவறு பண்ணிட்டாரோன்னு தோணுது. முதல்ல ஒரு ஸ்கேன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அது எப்படி மூவ் ஆகுது என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கலாம் அவர் அந்த இடத்துல அந்த விஷயத்த. ஓகே, மேபி அதை அவர் அவங்க கொண்டு வர தவறிட்டாரோ அப்படிங்கிற விஷயத்த ஓவர் பர்டன் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்கேன் சென்டரே 1 கோடி 1.5 கோடி வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒன்று. மேபி அவர் இப்படியும் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் ஒரு டாக்டர்ஸ் அப்படின்னும் போது அவங்க சில பேர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அவங்க எழுதி கொடுக்குற இடத்துல தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அவங்க எழுதி கொடுக்குற இடத்துல தான் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு கமிஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் கவுன்சிலே கண்டிச்ச ஒரு விஷயமும் நம்மளால பார்த்தோம். இந்த ரெப்பெல்லாம் வந்துட்டு சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, சாம்பிள்ஸ் கொடுக்குறது ப்ளஸ் அது இல்லாமல் இது இருக்குல்ல அவங்களுக்கு டூர் பேக்கேஜஸ்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸோ மாத்திரைகளை வந்து அவங்க சிம்பிளாக பிளைண்டாக எழுதுறாங்க, அது என்ன காம்பினேஷன்ஸ் தெரியாமல் அதை பண்ணாதீங்க, பண்ணால் அந்த ஃபார்மா கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசையினால அவர் அவசரப்பட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாரா. அட்ட ஸ்ட்ரெச்சில் இந்த 5 கோடி கடன்றது இருந்ததான்னு தெரியல. அட் த சேம் டைம் இதே மாதிரி யாராவது கடை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதில் தைரியமாக இருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு ஏதாவது பேக்ட்ராப்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒரு ஒர்த்து வாங்குறாங்க 5 கோடி, அவங்களுக்கு ஒரு 10 கோடியோ 5 கோடியோ ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா சரி ஓகே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல. இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் கடை வாங்கினதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருந்தது என்ன யோசிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே மேபி நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸாக தான் இந்த இடத்துல இருக்கும். ஒன்று. ரெண்டாவது டாக்டருக்கே மன உளைச்சலா, லைக் அட்வொகேட் அவங்களே சொசைட்டியில் அட்வொகேட் எவ்வளோ கேஸாக பார்ப்பாங்க, டாக்டர்ஸ் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க அங்கே இருக்கும் போது. அதுதான் நானும் கேட்கணும், அவ்வளோ எவ்வளோ பேரை பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் அப்படின்னும் போது அகைன் அவங்க யோசிச்சது சொசைட்டியாக தான் இருக்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சொசைட்டிக்கு ரொம்ப பயப்படுறேன், நாளைக்கு ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க, நாளைக்கு எப்படி நான் கடங்கார வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னா சொசைட்டி சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க. எல்லாருமே என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததா நினச்சா யாரும் அதை பேச போகிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பயப்பட, நம்மளே நிறைய கிளைண்ட்ஸை பர்சனலாக பார்க்குறோம். இன்னைக்கு அது நான் பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா சில பேர் அப்படி வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்பிச்சு கத்துறது, அவங்களை த்ரெட்டன் பண்ணுறது, அந்த விஷயம் நிறைய இருக்கு நம்மளால பார்க்க முடியுது இல்லை. அதனால நம்ம இப்போ ரீசெண்டாக போன மாதம் கூட ஒரு சூசைட் பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது வே அவங்க டீல் பண்ணுறது அது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு அவங்களால ரீபே பண்ண முடியலையா, அது நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க, அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் கொண்டு போங்க, அதுக்கப்புறம் இபி கொண்டு போங்க, எக்ஸிக்யூஷன் கொண்டு போங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அது ஸ்டே வாங்குறாங்களோ அடுத்த கட்டம் அது லீகலாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு எல்லாம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதெல்லாம் போகிறதுக்கு விரும்பாதான் இங்கே த்ரெட்டன் பண்ணி அவங்க சொல்கிற விஷயம் ஆல்ரெடி அவங்க சைக்கலாஜிக்கலாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்செக்யூர் ஃபீல் இருக்கும் இல்லையா, எப்போ வருவாங்க, எப்போ வீட்டுக்கு கடங்கார வருவான்னு. அப்போ இதெல்லாம் இன்னும் மேலே போடும்போது அவங்களோட கொஞ்சம் நஞ்சம் இருக்க கான்ஃபிடன்ஸும் சப்ரஸ் ஆகி கீழே போயிடும். பயம் ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவர் ஆகும், சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஜாஸ்தி ஆகும். நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் சொசைட்டியை, நம்ம சொசைட்டியில் ஒரு ஐடென்டிட்டியோட நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம். நாளைக்கு இதெல்லாம் வந்து நம்ம பசங்க லைஃப் என்ன ஆகுறது, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து யோசிச்சு தான் ஒருத்தவங்க அந்த ஒரு செகண்டில் எடுக்கிற ஒரு முடிவு தான் தற்கொலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை இதுலேயும் அந்த மாதிரி தான் நடந்துதா அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் அந்த சஸ்பெக்ட் ஒரு விஷயம், இது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸில் மட்டும்தான் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் வந்திருக்கிறது முதற்கட்ட தகவல் மட்டும். சாதிக்க எவ்வளோ வழி இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு மோசமான முடிவை எடுத்துடுறாங்க? ஆமா, ஏன்னா இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், வாழ்றதுக்கு தேவையான தைரியத்தை விட சாகிறதுக்கு தைரியம் ஜாஸ்தி வேணுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த வலியை வேதனையை அனுபவிச்சு தான் அந்த விஷயத்துக்குள்ள போற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, இன்னொன்று இன்னைக்கு எவ்வளோதான் நம்ம வந்து வாழலாம் சாதிக்கலாம் அப்படின்னு வந்தாலும் அகெயின் அதை தடுக்கிறது ரொம்ப நம்மளை வந்து அந்த திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளே தள்ளுற ஒரு விஷயம் சொசைட்டியாக தான் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பேர் சரி நீ வா அப்படின்னு கை தூக்கி கொண்டுட்டு வரவங்களா இருக்காங்க. இன்னைக்கு சிம்பிளாக யோசிங்களேன், பணம் நம்மகிட்ட இருக்க வரைக்கும் எல்லாருமே கூட இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேரை சொல்கிறேன். இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஒன்ஸ் நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்மகிட்ட 0 பேங்க் பேலன்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அப்போ யாராவது ஒருத்தர் நான் உனக்கு நிற்கிறேன் அட்லீஸ்ட் மாரல் சப்போர்ட்டாவது நிற்கிறாங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப ஃபியூ. ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப தனிச்சு விடப்பட்டுட்டேன் இந்த உலகத்தில். ஸோ தனிச்சு விடப்பட்டேன்னா திரும்ப அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது, திரும்ப அவங்க கூட போயிட்டு மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதுக்கே நான் இந்த உலகத்தில் வாழணும், எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு முடிவோட விஷயம் தான் இந்த தற்கொலையாக அந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை எப்படி இனிமேல் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா செத்துட்டா யாருக்கு லாஸ், நாளைக்கு யாருக்குமே லாஸ் கிடையாது, அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தான் லாஸ். இதில் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு 1-2 பேர் ஏதாவது பொழைச்சிருந்தா இதே அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஸ்காராக இருந்திருக்காது, ஒரு வடுவாக இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் நின்று நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி போராட முடியுமோ போராடி அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல அந்த வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் எல்லாரும் யோசிச்சு கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.